வணக்கம் மக்களே, வெல்கம் டு தகடூர் பேச்சுலர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் மேக்கரை வச்சு மீன் மேக்கர் கறி தான் செய்ய போகிறோம். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்களையும் சாப்பிட்லாம். இது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. உங்கள் வீட்டில் யாராச்சும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா இது செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு வெஜ் டிஷ். இந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. வருங்காலத்தில் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த தகடூர் பேச்சுலர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக அறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மேக்கர் 150 கிராம் நாங்கள் எடுத்துருக்கோம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது, அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். அடுத்ததாக ஃப்ளேவருக்காகவும் ஸ்பைசிக்காகவும் பச்சை மிளகா ஒன்று எடுத்துருக்கோம். அடுத்ததாக கொத்தமல்லி தழை, இதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக அறுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 கருவேப்பிலை கொத்து, ஒரு கொத்து போட்டாலும் சரி, கொஞ்சமாக தேவையான அளவு போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். புளிஞ்சி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகணும் மக்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரிடா இந்த மாதிரி 2ஆக பிரித்து எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, இந்த 2ஆக பிரிக்கிறது மீன் மேக்கர் நார்மலாகவே சீக்கிரமாகவும் வெந்துடும். இந்த 2ஆக பிரித்து போகிறதுனால இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். இது ஒரு ப்ளஸ் நம்மளுக்கு. அப்புறம் மசாலாவும் சீக்கிரமாக உள்ளே போகும், அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம 2ஆக பிரித்து வச்சுக்கிறோம். மக்கள்ஸ், 1/2 மணி நேரம் ஊற வச்ச மீல் மேக்கரை இந்த மாதிரி 2ஆக பிரித்து வச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. மக்கள்ஸ், இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மக்கள்ஸ், கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாமே லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்ததாக பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து கொண்டு விட்டுடலாம். பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கலாம். அடுத்ததாக கல்லுப்பு, கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக நம்ம பெரிய கல்லுப்பு யூஸ் பண்ணுறோம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அடுத்ததாக கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் சேர்த்தே போட்டுருவோம். போட்டாச்சு. மக்கள் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிறதுக்காக இது யூஸ் ஆகுது. மக்கள், அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம் மக்கள்.
மக்கள்ஸ் தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மட்டன் தூள் சேர்த்துக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட இருக்கிற சிக்கன் தூள், கறி மசாலா தூள் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் தேவையான அளவு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அடுத்தது வதக்கி விட்டுறணும். லைட்டாக தேவையான மக்கள்ஸ் அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். மக்கள்ஸ் இப்போது கேஸ் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது, வெந்துருச்சா இல்லையான்ட்டு பார்க்கலாம். மக்கள் தண்ணியெல்லாம் இப்போ சுண்டிருச்சு. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இறக்கி வச்சுருக்கேன். மக்கள் மசாலா கொஞ்சமாக பத்தலை, அதனால் மசாலாவும் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டோம். மக்கள்ஸ் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் மேக்கர் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தகடூர் பேச்சுலர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.